Morning, dear aspirants. Today's news. First news. Government issues notice to Meta on child sex abuse ads. ஸோ மெட்டா அப்படிங்கிறது வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஆப்ஸை வந்து ரெகுலேட் பண்ணி அவங்க ஓன் பண்ணியிருக்கிற நிறுவனம் தான் அந்த மெட்டா. அந்த மெட்டாவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சைல்ட் செக்ஸ் ஃபோட்டோஸ், இமேஜஸ், அதுலேருந்து லிங்க் பிடிச்சி டெலகிராமில் இருக்கிற சம் வாட்ஸ்அப் குரூப்பு, ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சைல்டு போர்னோகிராஃபியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான டிஸ்பிளேஸ் வந்துச்சு. ஸோ நம்ம கவர்மெண்ட்டு மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, we have to block that ads and we have to ரைஸ் litigation against the Meta. அந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ we have to read about the legality behind this and what are the penalty may apply on the Meta. அது தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ இங்க ஒரு டேர்ம் சொல்றாங்க, CSEAM, சைல்டு செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேட்டிவ் அண்ட் அபியூசிவ் மெட்டீரியல். ஸோ சைல்ட் போர்னோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டேர்மை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் இந்த CSEAM, ரைட்? ஸோ எப்படின்னா ஒரு ஃப்ரண்ட் பேஸ்ல வைக்கிறதுக்கான ஒரு டேர்ம், அவ்வளவுதான், ரைட்? 18 இயர்ஸ் பிலோவில் என்ன அந்த டேர்ம் அப்படின்னா 18 இயர்ஸ் பிலோ பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அவங்கள போட்டோ, இமேஜ், வீடியோ ஆர் சேட் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து செக்ஷுவலா டிஸ்கஸ்டிங் மேனர்ல நம்ம யாரு வந்து அதை சென்ட் பண்ணியிருந்தாலும் அது CSEAM இந்த கான்டென்ட்ல வந்துடும். ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ கூட அதுல வரும். ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ, இமேஜஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் எதுவாக இருந்தாலும் சரி, இட் வில் கம் அண்டர் த CSEAM, ரைட்? வாட் ஆர் த லீகல் ஃப்ரேம்வொர்க் அகேன்ஸ்ட் தி CSEAM அப்படின்னா போக்சோ ஆக்ட் 2012 செக்ஷன் 13 and 15 கிரிமினலைசஸ் யூஸ், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் CSEAM. ஸோ ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ நம்ம போன்ல ஸ்டோர் பண்ணியிருந்தா கூட அது பெனால்ட்டிக்கு உட்பட்டது. ஸோ ஏன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஏதோ ஒரு டைம்ல நம்ம சென்ட் பண்ண போறோம், இல்லை அதை பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா அந்த போன்ல வச்சிருந்தாலே இட் வில் கம் அண்டர் த பெனால்ட்டி அண்டர் த CSEAM. அடுத்து ஐடி ஆக்ட் 2000 செக்ஷன் 67B பப்ளிஷர்ஸ் டவுன்லோடிங், அந்த டவுன்லோட் பண்ணாலும் பப்ளிஷ் பண்ணாலும், அண்ட் பாரதிய நியாய சங்கீதால அப்சிகண்ட் ப்ரொவிஷன்ஸ். அப்சிகண்ட் ப்ரொவிஷன் ஒரு டிஸ்கஸ்டிங் மேனரா செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டை பேசுறது கொடுக்கிறது, ரைட்? அந்த ஐடி ரூல்ஸ் 2021 இன்டர்மீடியேட்ஸ் மஸ்ட் ரிமூவ் இல்லீகல் கண்டென்ட் வித்தின் 24 hours ஆஃப் நோட்டீஸ். இன்டர்மீடியேட்டரிஸ்னா மெட்டா தான் இன்டர்மீடியேட்ஸ். ஸோ அவங்களுக்கு நோட்டீஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஆடோ அந்த இமேஜோ வித்தின் 24 hours இட் ஷுட் பி ரிமூவ் ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம், ரைட்? கவர்மெண்ட் ஆக்ஷன் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸுக்கு அகேன்ஸ்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி என்னன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி நெட்வொர்க் பில்ட் பண்றாங்க அண்ட் கிரீவன்ஸ் ரிட்ரஸல் பிளாட்ஃபார்ம் லைக் 1098 சைல்டு ஹெல்ப்லைன் அண்ட் மினிஸ்ட்ரி அண்ட் I4C அந்த மாதிரியான 13 இந்த மாதிரியான பாடிஸை கிரியேட் பண்ணி இதை ஃபைட் பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அண்ட் த கேம்பெயின் ஆஃப் அவேர்னஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆல்சோ டன். ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒட்டுமொத்த கம்பைலேஷன், ரைட்? நெக்ஸ்ட் நியூஸ். 3 dead, 4 injured as rain pounds Mumbai and other parts of Maharashtra, ரைட்? ஸோ இந்த இயர் வந்து எல்னினோ we thought we might get a low rainfall, பட் ஆனா நியூஸ் பேப்பர்ல மகாராஷ்டிரால தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. மகாராஷ்டிரா அண்ட் பூனே இஸ் கெட்டிங் மச் அஃபெக்டட். ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? இந்த டேர்ம் எல்னினோ அப்படின்னா ஒட்டுமொத்த இயரோட ஆவரேஜ் ரெயின்ஃபால்ல இருந்து குறையுமே தவிர்த்து கண்டிப்பா ஏரியா ஸ்பெசிபிக்ஸா ரெயின்ஃபால் குறையும் அப்படின்னு கிடையாது. ஸோ அது மீன் பண்றதுதான் எல்னினோ. ஸோ அப்போ இட்ஸ் ஆக்சுவலி நார்மல் திங். வெஸ்டர்ன் கோஸ்ட்ல மகாராஷ்டிரா, புனே இந்த ஏரியாவில் மழை பெய்யுறது இட்ஸ் நார்மல் திங். அதுக்காக தான் இந்த நியூஸ் கொடுத்துருக்கோம். மும்பை ரிசீவ்ட் அபவுட் 265.6 mm ரெயின்ஃபால் இன் 24 hours. அது ரொம்ப சிவியரான ரெயின்ஃபால். ஸோ இன்சிடென்ட் அந்த நேரத்தில் ஏர்போர்ட் டிஸ்டர்ப்ஷன். சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்ல ஃபிளைட் டேக் ஆஃப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரெஸ்கியூ ஆப்ஸ் 12+ டூரிஸ்டை ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அண்ட் ரெட் அலர்ட் ஹஸ் இஷ்யூட் அண்ட் ரெயின் இன்சிடென்ட், ரெயின் ஃபால்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மிட்டிகேஷன். ஸோ இவ்வளோ இஷ்யூஸும் நடந்திருக்கு இந்த ரெயின்னால. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் பார்க்க வேண்டியது கொஸ்டின் சப்போஸ் இப்படி கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட், தேர் வில் பி ஏரியா ஸ்பெசிபிக் ரெடியூஸ்ட் ரெயின்ஃபால் டியூரிங் எல்னினோ. நோ, இட்ஸ் நாட் ஏரியா ஸ்பெசிபிக். ஏரியா ஸ்பெசிபிக் இல்லை, ஒட்டுமொத்த ஆவரேஜ்ல டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபாலை விட கம்மியா வரும், அவ்வளவுதான் எல்னினோ அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அப்போ வாட் டஸ் இன்டென்சிஃபை த ரெயின் இன் த வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்னா அரேபியன் சி பிரான்ச். சவுத் வெஸ்ட் மான்சூன்ல 2 பிரான்ச் வரும், ஒன்று பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் அண்ட் அரேபியன் சி பிரான்ச். இந்த அரேபியன் சி பிரான்ச் வந்து அதுல இருந்தா ரெயின்ஃபால் வந்து மகாராஷ்டிரால அதிகமா ரிசீவ் ஆகுறதுக்கு காரணம். மெயின் ரீசன் என்னன்னா
பாசிட்டிவ் ஐஓடி தான் மெயின் ரீசன். பாசிட்டிவ் ஐஓடினா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியன் ஓஷன் வந்து வார்மரா இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியன் ஓஷன் வார்மரா இருக்குன்னா த கெப்பாசிட்டி ஃபார் த கிளவுட்ஸ் டு கெட் இன்டென்சிஃபைட் பை த வாட்டர் வேப்பர் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ வாட்டர் கண்டென்ட் அதிகமாக கொண்டு போற வாட்டர் வேப்பர் இட் வில் pour rain over the western coast. இதுதான் மெயின் ரீசன். இப்போ பாசிட்டிவ் ஐஓடி டியூரிங் எல்னினோ which results in western coast areas highest rain. ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆக்டிவ் மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன். மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன் அப்படிங்கிறது ஒரு பஞ்ச் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து ஈஸ்ட் சைடு டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடு வந்து ஒரு கரண்ட் மாதிரி ஃப்ளோ ஆகும். அதுதான் மேடியன் ஜூலியன் ஆசிலேஷன். கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது எல்லாம் சேர்ந்து இன்டென்சிஃபை பண்ணி தான் மகாராஷ்டிராவில் அதிகமான ரெயின். ஸோ அதில் ஒரு டேட்டா என்னன்னா 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னா அட்மாஸ்பியர் டு கண்டெயின் த ஏர் கண்டென்ட் வந்து 7% அதிகமாக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டேட்டாஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட். சிவியாரிட்டி, ஹை டைட்ஸ். சிவியாரிட்டி அங்கே பாம்பே மகாராஷ்டிரால புனேல ஏன் அவ்வளோ அதிகமா ஃபீல் பண்ணப்படுது அப்படின்னா ஹை டைட்ஸ். அரேபியன் சீல அது மகாராஷ்டிராவில் டைட்ஸ் வந்து எப்பயுமே சிவியரா இருக்கும். ஹை டைட்ஸ் அண்ட் கான்கிரடைசேஷன். ஸோ சாயில் ஸ்பேஸ் ஏரியாவா இருந்தா அப்படின்னா வாட்டர் சக்கின் பண்ணியும். ஸோ அங்கே ஃபுல்லாகவே கான்கிரீட் அப்படின்னா வாட்டர் சக்கின் பண்ண முடியாது. அதனால வாட்டர் வந்து மேலே டெபாசிட் ஆயிருக்கும். அதனால அது ரொம்ப அதிகமாக தெரியும். அடுத்து வெட்லேண்ட் என்கரேஜ்மெண்ட் பெரிய இஷ்யூ அண்ட் இன்அடிக்வேட் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து மகாராஷ்டிராவில் அதிகமாக ஃப்ளட் இருக்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் நியூஸ். ISRO கண்டக்ட்ஸ் டெஸ்ட் ஆஃப் கீ காம்பனன்ட் ஃபார் ககன்யான் மிஷன். ககன்யான் மிஷன் வந்து ஹியூமன் டு ஸ்பேஸ் மிஷன் ககன்யான். அந்த ககன்யான் மிஷன்ல ஒரு ஸ்டெப் தான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். சால்வ் சப் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். சால்வ் அப்படிங்கிறது எங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் பேராசூட் இன்டியூஸ்டு டெஸ்ட். ஸோ இந்த கேப்சூல் வந்து பேராசூட்ல இருந்து ஃபயர் பண்றாங்க. ஸோ கரெக்டாக ரிசீவ் ஆகுதா அப்படின்னு. சால்வ் இஸ் த டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேட்டட் வித் பேராசூட் டெஸ்ட். அண்ட் க்ரூ மாடியூல் கேரிட் 10 to 15 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் ஆல்டிடியூட். அந்த ஹைட்ல இருந்து அந்த மாடியூலை ரிலீஸ் பண்றாங்க. கரெக்டா வந்து ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறது. ஸோ டெலிவர்ட் ஃப்ரம் PSLV ஸ்ட்ராப் போலார் லான்ச்சிங் சார்ஜ் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ரைட். ககன்யான் மிஷன் இந்தியாஸ் ஹியூமன் ஃபிளைட் மிஷன். ஸோ ஹியூமன் வந்து ஸ்பேஸ்ல லேண்ட் ஆயிட்டு ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு மிஷன் தான். லோ எர்த் ஆர்பிட் ரிசல்ட் எங்க ஸ்டே பண்றாங்க, எங்க போய் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ககன் மிஷனால லோ எர்த் ஆர்பிட் 400 கிலோமீட்டர் ஹைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. LM லைட் வெஹிக்கிள் லைட் லான்ச்சிங் வெஹிக்கிள் 3 ISRO is the heaviest operational rocket and solid strap-ons, liquid core and cryogenic upper stage. ஸோ இது ஃபுல்லா தெரியணும். ஸோ இந்தியா தான் வந்து 4th country டு டூ ஹியூமன் டு ஸ்பேஸ் மிஷன். அப்போ முன்னாடி இருந்ததுன்னா ரஷ்யா, US அண்ட் சைனா தான் இதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம தான் பண்றோம். ரைட். காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து க்ரூ மாடியல்னா அந்த ஹியூமன் வந்து எந்த இடத்துல இருப்பாங்கன்றது அந்த மாடியூல் செட்டப் அண்ட் சர்வீஸ் மாடியூல் அவங்களுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது அண்ட் க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். ஸோ சப்போஸ் ஏதோ ஒரு கேஷுவாலிட்டி வரப்போகுது அப்படின்னா அங்கே எஸ்கேப் சிஸ்டம் வந்து எல்லா இடத்துலையும் அதாச்சும் எல்லா டைமென்ஷன்லையும் வச்சிருப்பாங்க. எஸ்கேப் மாடியூல் அது இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்து வாயுமுத்ராங்கிறது ISROவுக்கு ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ ஆக்சுவல் மிஷனுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் மிஷனா வந்து இந்த வியோமுத்ரா வச்சு சென்ட் பண்ணி பார்ப்பாங்க. ரைட். ISRO கம்ப்ளீட்டட் IADT. இதெல்லாம் வந்து சோதனை ஓட்டங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் எந்த அளவுக்கு கண்டக்ட் பண்ணிருக்காங்க. IADT 2 அண்ட் மிஷன் மித்ரா இதெல்லாம் வந்து எங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல லே ரீஜியன்ல லடாக்ல இருக்கிற லே ரீஜியன்ல வந்து இதை கண்டக்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாங்க. ரைட். இன்டர்நேஷனல் கோஆபரேஷன். இந்தியாவுக்கு இந்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது லோகோமாஸ் ரஷ்யாவோடது அண்ட் ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடது. அண்ட் இட் இஸ் த ரோட் மேப் ஃபார் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன்னா ISS இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸ்ல வச்சு அதை ரிசர்ச் பண்றதுக்காக தான் இது விஷயம். Discuss the role of indigenously developed test platform like SALV in advancing India's space technology capabilities with reference to Gaganyaan program. So SALV and Gaganyaan program include பண்ணி ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா திருத்தி தருவோம். Thank you. Kurukshetra 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 Kurukshetra
Kurukshetra.